அன்பனா, ஐயோ நான் என்ன கூட்டிட்டு போயிருங்க அன்பனா. கடவுளே, என்ன கூட்டிட்டு போயிருங்க கடவுளே. மனித உயிருக்கு கடவுளே கடவுள், ஏனைய உயிருக்கு மனிதனே கடவுள். ஏய், இப்ப வந்துறேன்டி. அதானே, அந்த நாய் இருந்திருந்தா சீக்கிரமா வருவேன். இப்ப நான் தானே இருக்கேன், எப்படி வருவேன்? ஏய், ஆண்களை விட பெண்களுக்கு தான் பெட்ஸ் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்கிற? நான் பொண்ணே இல்ல, அப்படிதானே? வைடா போன. ஏய் ஏய் ஏய், ஷட். கம்பன் ஏமாண்டா இளம் கண்ணியரை. ஹாய், வா வா வா, உள்ள வா உள்ள வா உள்ள வா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். பெக்யூர் மேடம் வந்துட்டாங்க. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஹாய், many more happy returns of the day. Thank you மேம். ஓகே, என்ன பண்றீங்க? கியூபி பேரண்ட் பேசிட்டீங்களா? ரிப்ளை எதுவும் வரலன்னா அப்படியே விட்டுருவீங்களா? கண்டினியூஸாக கால் பண்ணுங்கப்பா. எத்தனை முறை எடுக்கிறாரு, எடுக்கலையோ எடுக்கிற வரைக்கும் கால் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணீங்களா? எஸ் மேம்னா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரு? நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு இருக்கீங்க. இது மாதிரி வரவங்க எல்லாம் ஆளுக்கு பெட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்னம்மா, எப்படிமா பெக்யூர் நடக்கும்? என்னை பத்தி தான் பேசுறாங்க. என் பேரு ஸ்கூபி, எங்க அண்ணன் பேரு அன்பு. எனக்குன்னு அவன் எதுனாலும் கொடுப்பா. அவனுக்காக நான் உயிரையே எடுத்துரு, என் உயிரை எடுத்துரு. ஊர்ல இல்லாத ஒருத்தனை காதலிச்சேன் பாரு. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. வைடா போன. ஏய், ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது. ஒரு நேரத்துல 2 பேரும் காதலர்கள், இப்ப போர் வீரர்கள். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் பேரு அன்பு. பேருக்கேத்த மாதிரியே என்கிட்ட அன்பா இருப்பாரு. அவங்க பேருக்கேத்த மாதிரியே என்கிட்ட எதிரியா இருப்பாங்க. அவங்க பேரு இப்ப எதுக்கு கத்துற? கேட்ரினா தூய்மையானவன், சுத்தமானவன் அர்த்தம். நீ நாயி பீயி ஒண்ணுக்கெல்லாம் பெட்ல போட்டு ரசிப்ப. நான் நோய் வந்து சாகணுமா? அதான் ஸ்கூபிய கொண்டு போய் வெளிய விட்டுட்டேன. இன்னும் ஏன் ஆடுற? விட்டுட்டு மூஞ்சிய மூணார்லயே வச்சுக்கிட்டு இருக்கியே. வைடா போன. ஏய் ஏய் ஏய், ச்சே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். ஆமா, இந்த பெக்யூர்ல தான் என்னை விட்டுருக்கா. 24 மணி நேரமும் டாக்டர் இருப்பாங்க. கரெக்ட் டைம்ல ஃபுட் வந்துடும். வாக்கிங், பிளேயிங் எல்லாமே கரெக்டா இருக்கும். எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. என் அண்ணனும் இங்கே இருந்துட்டா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அவனுக்கு ஏதோ பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட பேசுவா. ஆனா இங்க இவ்வளவு நாள் விடுவேன்றத மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன செய்யறான்னு தெரியல. ஆனா என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இத்தனை நாள் என்ன விட்டுட்டு இருந்த வீடியோஸ்லாம் நல்லா அனுப்பிச்சிருக்கீங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூகுள் ரிவ்யூவும் தரேன். தேங்க்யூ ஸோ மச் சார். போலாமா? வா. Grace, whom you are calling? Scooby parents. No way he will attend our call. Alex, he attend the call. Oh. Hello? Good evening sir. என்ன சார் ஃபோனும் எடுக்க மாட்டீங்க? We'll see another time. சார் சொல்லுங்க. ஸ்கூபிக்கு இருக்கிற டியூமர் பற்றி நான் மேம் கிட்ட பேசினேன். ஓகே, அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன். கொடுங்க. ஹலோ மேம். ஸ்கூபிக்கு என்னாச்சு டாக்டர்? சாம்பிள் லாஸ்ட் வீக் லேப் சென்ட் பண்ணியிருந்தோம் மேம். ப்ராஸ்டேட் டியூமர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சர்ஜரி ஃபார்வர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சர்ஜரினா எப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டர்? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ இமீடியட்டாக பண்ணுறோமோ அவனுக்கு நல்லதுங்க மேம். உடனே பண்ணிடுங்க டாக்டர், லேட் பண்ண வேண்டாம்.
கண்ணாடி இறக்க. யாரு கார் இனிமேல் நாங்களே ஓட்டிக்கிறோம், இறங்கி கிளம்பு. யார் நீங்க? லீவு கட்டணும்ல, கார் எடுத்தா ஒரு 2 நாள்ல கட்டிடுறேன். அதையே 2 நாள் போயிடுச்சு. ஓனர் உடனடியே சீஸ் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீ வண்டி எடுத்துரு. அந்த டீனர் கதிரேசன் இருக்கான்ல, அவன் வண்டி எங்க இருக்குன்னு பாரு. சரியா? ஓகே. உங்களுக்கு இங்கேயும் ட்ராப் பண்ணணுமா? நடு ரோட்டில் நிற்கிறது எந்த ரோட்டில் நின்னா என்ன சார்? அப்போ நில்லுங்க. சொல்லுங்க அலெக்ஸ். ஸ்கூபி பேரண்ட்டே நமக்கு ஆல்ரெடி நிறைய பே பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் இப்போ ஒரு ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பார்த்தா ஒரு 20,000 பக்கம் இருக்குது. கண்டிப்பா இப்போ திரும்பவும் எப்படி அவங்ககிட்ட மணி கலெக்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். அலெக்ஸ், நீங்க சொல்றது எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு புரியல. அவர்கிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம பண்ணியிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. ஸ்கூபி பேரண்ட் கொடுப்பாருன்னு நினச்சி நான் பண்ணலை. 4 பெட்டு வளர்க்குறேன், அதோடு சேர்ந்து இவனும் ஒருத்தனாதான் அப்படின்ற மாதிரி என் மனசில் நினச்சி நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டீமும் அப்படி தான், எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவனை நல்லா தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும், இனியும் நல்லா தான் பார்ப்போம். அவனோட பேரண்ட் வந்து அவர் பே பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் நான் வந்து ஸ்னூபியை பார்த்துக்கல, அவனுக்கு சர்ஜரி பண்ணலை. அதை தாண்டி அது ஒரு உயிர், வாயில்லாத ஜீவன். பணம் கொடுக்கல, வாடகை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இந்த என்விரான்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா எப்படி நடத்த முடியும்? அதனால ஒரு ப்ரெஷரு கொடுக்க தான் செஞ்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே அலெக்ஸ். என்ன அலெக்ஸ்? ஒன்றும் இல்லை. ஸ்கூபி, ஸ்கூபி, ஏய், ஃபோன் மெசேஜ் எதையுமே நான் எடுக்கலையடா. ஏய், ஸ்கூபி உனக்கு ஆப்ரேஷனா? என்னாச்சு? ஸ்கூபி இரு, ஸ்கூபி நான் வரேன்டா. ஐயோ வரேன் ஸ்கூபி. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் வந்து சிம்மாவோட பேரண்ட் தானே? இல்லை, நான் ஸ்கூபி பேரண்ட் அன்பு. ஓ, ஸ்கூபிங்களா? என்ன சார், பேரில் மட்டும் அன்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, மனசுலேயும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. இல்லை சார், என்னோட சிச்சுவேஷன். சார் இப்போ ஸ்கூபி எப்படி இருக்கிறான்? ஸ்கூபிங்க நல்லா தான் சார் இருக்கிறாங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவனை கூட்டிகிட்டு வரோம்.
இல்லை பரவாயில்ல சார். Please, let me check the boarding area and I'll come back soon. சொல்லுமா கிரேஸ். Good afternoon, ma'am. Snoopy parents and booster has come to see Snoopy, ma'am. ஸ்கூபி எப்படா இருக்க? ஸ்கூபிமா எப்படா இருந்த? வாங்க சார். என்ன வணக்கம். இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சா? டேய் ஸ்னூபி, என்னடா? என்னடா யார் வந்திருக்காங்க? என்ன சிச்சுவேஷன்? நீங்க பாட்டுக்கு ஒரு பெட்டை எடுத்துப்பீங்க, வளர்க்குறேன்னு ஒரு இது பண்ணுவீங்க, அப்புறம் நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவீங்க. எத்தனை ஃபோன் கால், எத்தனை மெசேஜ், எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா? மேடம் ஆக்சுவலாக மேரேஜுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து அவனை பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பட் சரி ஓகே, பே பண்ணியாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுறலாம்னு நினச்சேன். பே பண்ணீங்களா? இவன் போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு மேடம். ஈவன் போகும் சார். ஃபேமிலியாக கூட நான் பாவம் சார். அவனுங்க பாவம் எப்படி சார் நம்மளை சும்மா விடும்? நீங்க பண்ணது நியாயமா? பாருங்க அவனை பாருங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருங்க. நான் ஒரு சம் அமௌண்ட் கட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ டெஃபினட்டாக என்னைக்கு இருந்தாலும் நான் எல்லாம் பேயும் பண்ணிடுறது. சாரி சாரி சாரி. Excuse me, sir. பில்லை வாட்ஸ்அப் பண்ணிடுமா? என்னை தேடிட்டே இருந்தியாடா ஸ்கூபி. சாரிடா, எனக்கும் நினைப்பாவே தாண்டா இருந்துச்சு. டேய், பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிருச்சுடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கேட்ரினாவுக்கு நீ மட்டும் பிரச்சனை இல்லைடா, அவளுக்கு நிறைய பிரச்சனை. அதோட சேர்த்து இப்போ அவளும் போயிட்டா. இப்போ அன்னைக்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுடா. இப்போ நீ இருக்கிறடா. டேய் யோசிச்சு பார்த்தா நீ போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே போயிடுச்சுடா. ஒன்றுமே என்கிட்ட இல்லை. இப்போ நீ வந்துட்டியா, எனக்கு என்னமோ எல்லாமே எனக்கு வந்துருன்னு தோணுதுடா. வந்துரும்டா. மக்களே, என்னடா இது ஓவர் பில்டப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்ப அந்த அளவுக்கு நாங்க வசதி ஆயிட்டோம். எங்க அண்ணனுக்கு போனதெல்லாம் டபுள் ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்ப எங்க கிட்ட 2 வீடு இருக்கு, 2 கார் இருக்கு, எல்லாமே 2 பயங்கர வசதி ஆயிட்டோம். பாத்துக்கங்களா. அப்ப கேட்ரினா என்னன்னு தானே கேக்குறீங்க, அதுவும் 2 ஆயிடுச்சு. ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப இந்த ஸ்கூபிக்கு துணையா ஒரு பேபி வர போறாங்க. ஆமாங்க, எங்க கேட்ரினா அம்மா ஆக போறாங்க, எங்க அன்பு அண்ணன் அப்பா ஆக போறாரு. அடுத்து என்ன, நமக்கும் ஒரு பொண்ணு பாத்துட்டாங்கன்னா நானும் ஃபேமிலியா செட்டில் ஆயிடுவேன். இது அண்ணன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் அன்பனை பார்த்தா சொல்லுங்க.